வரலாற்று சிறப்புமிக்க பிரான்மலை திருக்கொடுங்குன்றநாதர் கோவில் சித்திரை திருத்தேரோட்டம் தென் தமிழகத்தில் எங்கும் இல்லாத அளவிற்கு 5 தேர்களில் சுவாமிகள் 4 ரத வீதிகளில் திருவீதி உலா. 5 தேர்கள் பவனி வந்து நிலையை அடைந்ததும் வர்ணம் அடித்தும் பழங்கள் சூறையிட்டும் வழிபாடு. சிங்கம்புணரி ஏப்ரல் 21. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே வரலாற்று சிறப்புமிக்க பிரசித்தி பெற்ற பிரான்மலையில் கடையேழு வள்ளல்களில் ஒருவரான பாரிமன்னன் ஆண்ட பகுதியில் திருக்கைலாய பரம்பரை திருவண்ணாமலை ஆதீனம் குன்றக்குடி 5 கோவில் தேவஸ்தானத்துக்குட்பட்ட பிரான்மலை திருக்கொடுங்குன்றநாதர் கோவில் சித்திரை திருவிழா கடந்த சனிக்கிழமை கொடியேற்றத்துடன் 10 நாள் திருவிழா வெகு விமர்சையாக துவங்கியது. குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் ஆணைக்கிணங்க பிரான்மலை பரம்பரை ஸ்தானிக்கம் உமாபதி சிவாச்சாரியார் தலைமையில் கொடியேற்ற நிகழ்ச்சி நடத்தினர். அதைத் தொடர்ந்து 5ஆம் நாள் திருக்கல்யாண உற்சவமும் தினந்தோறும் மண்டகப்படியில் சுவாமி திருவிதி உலாவும் 7ஆம் நாள் முல்லைக்கு தேரியீந்தல் படி அரசு அளப்பு வைபவம் விமர்சையாக நடைபெற்றது. தொடர்ந்து முக்கிய நிகழ்வான 9ஆம் நாள் திரு தேரோட்ட விழாவில் அதிகாலை சுவாமி தேருக்கு எழுந்தருளல் நிகழ்ச்சி நடைபெற்றது. காலை 5:50 மணியளவில் குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் தேர் வடம் பிடித்து தேரோட்டம் விழாவை தொடங்கி வைத்தார். தென் தமிழகத்தில் எங்கும் இல்லாத அளவிற்கு 5 தேர்களில் விநாயகர், முருகர், பிரியா விடை உடனான திருக்கொடுங்குன்றநாதர், அன்னை குயிலமுத நாயகி அம்மன் ஆகியோர் தனித்தனி 4 பெரிய தேர்களில் எழுந்தருளனர். சிறிய சப்பரத்தில் ஸ்ரீ சண்டிகேஸ்வரர் என 5 தேர்களில் சுவாமிகள் பொதுமக்கள் தேரை வடம் பிடித்து 4 ரத வீதிகளில் திருவீதி உலா வந்தனர். சரியாக மாலை 6:30 மணியளவில் திருத்தேர் ஒன்றன் பின் ஒன்றாக நிலையை அடைந்தது. தேர் நிலையை அடைந்ததும் பக்தர்கள் வர்ணமடித்தும் வாழைப்பழம் உள்ளிட்ட பழங்களை சூறைவிட்டனர். நிகழ்வில் பிரான்மலை சுற்று வட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு திருக்கொடுங்குன்றநாதர் சுவாமி அருள் பெற்று சென்றனர்.